Hi guys, welcome you all. இந்த வீடியோவில் நம்ம கேன்வாவில் ப்ரோ அக்கௌண்ட் எப்படி வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு காசுமே கொடுக்காம ₹1 கூட நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் வந்து நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேன்வா வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டிசைனிங் பண்ணுறவங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கேன்வாங்கிற அந்த வெப்சைட் வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் வந்து ப்ரோவில் வந்துட்டு இனிமேல் வந்து சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அதாவது ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம பண்ணலாம், நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கேன்வா ப்ரோ அக்கௌண்ட். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேன்வா ப்ரோவில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த வீடியோ பண்ணுறதுக்கே ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ கேன்வா ப்ரோன்னு நான் கொடுக்குறேன். ஸோ கேன்வா ப்ரோன்னு கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயில் வந்துட்டு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி ப்ரோவில் வந்துட்டு எந்த விலைன்னு சொல்லி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு வந்து ₹500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு. இதுவே நம்ம இயர்லி போட்டுக்கலாம். இயர்லி போட்டோன்னா ₹4000 வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு செலவாகுது. நான் வந்து உங்களுக்கு ₹1 கூட செலவாகாமல் உங்களுக்கு நான் வந்து கேன்வா ப்ரோ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ கேன்வா ப்ரோவில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா எவ்ரிதிங் ஃப்ரீ. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான் இருக்கிறது. எல்லாமே வந்து நீங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100+ மில்லியன் ப்ரீமியம் ஸ்டாக் ஃபோட்டோஸ், அதாவது இந்த ஷட்டர் ஸ்டாக்கு, அதே மாதிரி நிறையா ஸ்டாக் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக போய் தேடணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து இந்த கேன்வா ப்ரோலே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவுமே எடுத்துக்கலாம். நான் வந்து இது வந்து ரொம்ப நாளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் சொல்கிறேன், ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு வெப்சைட். இது வந்து கேன்வா ப்ரோவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து நிறையா பண்ணலாம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. ஸோ வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபுல்லாக நம்ம எப்படி வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு GitHub அக்கௌண்ட் வந்து இருக்கணும். அதாவது GitHubல ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக். GitHub அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரில அப்படின்னா, GitHubனா என்னன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸு, இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட அப்ளிகேஷன்லாம் கிரியேட் பண்ணி அந்த GitHub வந்து அப்லோட் பண்ணுவாங்க. GitHubல புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு மற்றவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டார்ஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க ரெப்போசிட்டியில் அது கொஞ்சம் நிறையா பெரிய கதை. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்க வேணாம். சாஃப்ட்வேர் டெவலப்பர் யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட் தான் இந்த GitHub. அவங்க வந்து அவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். GitHubல நான் ஜஸ்ட் github.com சொல்லி கொடுத்துக்கிறேன். இல்லை, ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் கூகுளில் வந்துட்டு சர்ச் பண்ணுங்க GitHub ஸ்டூடெண்ட் டெவலப்பர் GitHub ஸ்டூடெண்ட் டெவலப்பர்னு சொல்லி நீங்கள் நார்மலாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் காட்டும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேன்வா மட்டும் கிடையாது, இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த GitHubோட ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக்கில் அதில் பார்த்தீங்கன்னா கேன்வா, டிஜிட்டல் ஓஷனு, நேம் சீப்பு. அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நேம் சீப்பில் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் டொமைன் வாங்கிக்கலாம். name.com, மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், நீங்கள் க்ளவுடிங் வந்து க்ளவுட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் தனியாக இதுக்கு வேணும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேன்வா தான் ஃபஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இது நான் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு இந்த டேப்பை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நம்ம நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு GitHub நார்மலாக சர்ச் பண்ணுங்கள். நார்மலாக கூகுளில் github.com சொல்லி github.com சொல்லி கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் காட்டும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி GitHubல அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக சைன்இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணணும் GitHub ப்ரோ அக்கௌண்ட் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக இந்த வீடியோ சொல்லும் போது நான் சொல்கிறேன். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் புதுசாக இருந்தால் GitHubல வரீங்க அப்படின்னா சைன் அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த சைன் அப் இந்த GitHub ப்ரோ அக்கௌண்ட், அதாவது நீங்கள் இப்போ பண்ண போகிறது ப்ரோ அக்கௌண்ட் உங்கள் GitHub வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா, அதை வந்து நீங்கள் எப்படி யாருனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸில் மட்டும்தான் வந்து, அதாவது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது இன்ஸ்டியூஷன் இமெயில் அட்ரஸ் இருக்கணும். காலேஜ் இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க காலேஜ் வந்து, அந்த இமெயில் அட்ரஸ் வச்சு மட்டும்தான் வந்து உங்களால் இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து உங்களால் அவைல் பண்ண முடியும். ஓகேவா, ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் சைன் அப்னு சொல்லிட்டு இருக்கும். சைன் அப் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் வந்துட்டு உங்களோட இன்ஸ்டியூஷன் இமெயில் அட்ரஸ், அதாவது உங்கள் காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஒரு இமெயில் அட்ரஸ். உங்களோட காலேஜோட ஷார்ட் ஃபார்மோட முடிகிற மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து உங்கள் காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டியூஷன் இமெயில் அட்ரஸ்.
ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்து சைன் அப் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஏன் கேட்கும், நார்மலாக யூசர் நேம் அந்த மாதிரி கேட்கும். ஸோ ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்கும், ரொம்பலாம் வந்து இருக்காது சைன் அப். சும்மா நார்மலாக தான் இமெயில் அட்ரஸ் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் யூசர் நேம் அந்த மாதிரி கேட்கும், மேபி டேட் ஆஃப் பர்த் கேட்கும், நார்மலாக இருக்க மாதிரி கேட்கும். அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பட் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் உங்களோட இன்ஸ்டியூஷன் இமெயில் அட்ரஸ், அதாவது காலேஜோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, அது கொடுத்து நீங்கள் வந்து நார்மலாக சைன் அப் பண்ணிக்குவாங்க. சைன் அப் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, மறுபடியும் இந்த டேபுக்கு வாங்க. இந்த GitHub ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேபுக்குள்ள வாங்க. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் வந்து கெட் யுவர் பேக்கப்ஸ் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த கெட் யுவர் பேக்கப் சொல்லி கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் காட்டும், இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து கீழே கெட் ஸ்டூடெண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கொடுங்க, டீச்சராக இருந்தீங்கன்னா அப்படின்னா டீச்சர் கொடுத்துக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு GitHub Pro கொண்டு ஆல்ரெடி வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், GitHub Pro while you are a student, இது வந்து எனக்கு டிக்கில் இருக்குது. அதே மாதிரி வேல்யூபிள் GitHub ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் வந்துட்டு நான் வந்து அவைல் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்வஸ்ட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூசர் நேம் காமிச்சு அப்லோட் வந்துருக்கு. அதாவது வந்துட்டு நான் ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன், GitHub ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி காட்டாது, உங்களுக்கு வந்து கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும், வாட் இமெயில் அட்ரஸ் டு யூஸ் ஃபார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு நார்மலாகவே நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ், ஸ்கூல் இமெயில் அட்ரஸ், அதாவது காலேஜ் இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு இமெயில் அட்ரஸ் தான் காட்டும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு GitHub அக்கௌண்ட் இருக்குது, பட் வந்து ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஆட் அன் இமெயில் அட்ரஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் அன் இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட், ஒரு இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வரும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் ஹியர் மட்டும் கொடுங்க. கிளிக் ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணுற GitHub பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டியூஷன் அட்ரஸ், அதாவது காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ண அட்ரஸ் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிட்டு ஆடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க. ஒருத்தர் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த நீங்கள் ஆட் பண்ண இமெயில் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த இமெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் காலேஜோட நேம் அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஸ்கூல் சொல்லியிருக்காங்களா, அந்த இடத்துல உங்களோட காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷனோட நேம் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஹவு டு யூ பிளான் டு யூஸ் GitHub சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து ஐ எம் ஜஸ்ட் யூசிங் ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸ், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் பேசிக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அது ரொம்ப வந்து ஆராய மாட்டாங்க. ஸோ அது கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, இது நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து ரிவ்யூ பண்ணணும். இப்போ என்னால் கண்டினியூ கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு என்னோட காலேஜ் இமெயில் அட்ரஸ் நான் வாங்கிட்டேன். ஸோ வந்துட்டு என்கிட்ட இன்னும் வேற ஒரு இமெயில் அட்ரஸ் கிடையாது. வேற ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து என்னோட இமெயில் அட்ரஸ் நான் பண்ணிட்டேன். ஸோ வந்து வேற ஒரு இமெயில் அட்ரஸ் கிடையாது அப்படிங்கிறனால என்னால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. பட் ரொம்பவே ஈஸி தான். உங்களோட காலேஜ் இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து GitHub Pro அக்கௌண்ட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கொடுத்தது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தானே, உங்கள் காலேஜ் மெயில் ஐடி வந்து கரெக்டாக தானே, உங்களோட காலேஜ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள்லேயே வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும், இந்த மாதிரி உங்களோட GitHub Pro அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மெயில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் நார்மலாக போயிட்டு Canva GitHub ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள். இந்த ஒரு லிங்க் இருக்கும், Canva எஜுகேஷன் GitHub ஒரு லிங்க் இருக்கும். Canva இஸ் அ பார்ட் ஆஃப் GitHub ஸ்டூடெண்ட் டெவலப்பர். இந்த ஒரு வெப்சைட்டில் இந்த ஒரு லிங்க்குள்ளே போய்க்குவாங்க. இது வந்து Canvaவோட லிங்க். ஓகேவா, இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆல்ரெடி Canva அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க. ஸோ வந்து ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது காட்டும். அதாவது ஆல்ரெடி நீங்கள் இந்த இடத்துல வந்து GitHub வந்து சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இடத்துல என்ன காட்டும்னா கிளைம் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அது ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா Canva Pro அக்கௌண்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. Canva Pro அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ சைன் அப் வித் GitHub ஏன் காட்டுதுன்னா, நான் என்னோட அக்கௌண்ட் GitHub வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து சைன் அப் வித் GitHub சொல்லி காட்டுது. நீங்கள் வந்து ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே, நீங்கள் வந்து நான் வந்து என்னோட Canva Pro அக்கௌண்ட் வந்து நான் காட்டுறேன். நான் வச்சுருக்கிறது வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் கனெக்டட் டு Canvaல பார்த்தீங்கன்னா என்னோட GitHub அக்கௌண்ட் வந்து இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து GitHub, அதாவது நீங்கள் வந்து Canva Pro அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறமா உங்களால் எல்லா ப்ரோ ஃபீச்சர்ஸும் வந்து Canva வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சாம்பிளுக்கு. நல்லா Canva Pro வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். சும்மா ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஜஸ்ட் போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ப்ரோன்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா. ஜஸ்ட் நான் ப்ரோ, இது வந்து ப்ரோவோட தான். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் Canva அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நார்மல் அக்கௌண்ட்லேருந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னால் யூஸ் பண்ண முடியுது இப்போது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்துட்டு உங்கள் கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் வந்து வச்சு நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். கேன்வாவில் வந்து ப்ரோ அக்கௌண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து புரியல, நீங்கள் வேற ஒரு அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் வந்து அதை வேற ஏதாச்சும் என்னோட ஃப்ரெண்டோட இமெயில் அட்ரஸாச்சும் வாங்கி நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற என்ன வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். பை.